திருச்சியில் வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. பொதுக்கூட்டம் திடல் ஏற்பாடுகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார். இந்த கூட்டம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனையை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உரை கேட்க, அவரை வரவேற்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தொண்டர்கள், சகோதரர்கள் எல்லாருமே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். அண்ணா, நாங்கள் எதிர்பார்ப்பது கிட்டத்தட்ட இப்போதை கணக்குப்படி 7 லட்சம் பேர் வருவதற்கான ஏற்பாடுகள் ஆகியிருக்கிறது. மொபிலைசேஷன் அதுக்கான, ஏன்னா எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, ஐஜேகே, ஏசிஎஸ் அண்ணன் அவர்கள், டிடிவி அண்ணன் அவர்கள், அண்ணன் பிஎம்கே, எல்லா கட்சியினுடைய தொண்டர்களும் இங்கே வர இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட சகோதரர்கள் எங்களுடைய மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கு. ஆனால் அவர் தோல்வி பயத்தில் இருக்காருன்னா, தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். எப்போ தேர்தல் நடந்தாலும் அவர் தோல்வி என்பது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது அவர் கவர்மெண்ட்ல இருக்காரு, நிறைய சர்வே எல்லாம் அவருக்கு வந்திருக்கும். அதனால அவருக்கு இன்னைக்கு நாம் தோல்வி என்பது உறுதியான ஒன்று. அதனால தோல்வி பயத்தில் அவருக்கு கண்டதையும் பேசி கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடைய புரோட்டோகால், அவர்களுக்கான அந்த வரவேற்பு, அந்த புரோட்டோகாலை மேற்கு வங்காள அரசு, அதாவது இண்டி கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இண்டி மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து இருக்கிற அந்த கூட்டணி சார்ந்த ஒரு கட்சி திரிணாமுல் காங்கிரஸ், அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பிரீச் ஆஃப் வயலன்ஸ் புரோட்டோகால் நடந்திருக்கிறது. அது ஜனாதிபதி அவர்கள் வரும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் போய் வரவேற்கணும், வரவேற்கலை. அல்லது ஒரு அமைச்சரை கொடுத்துருக்கணும், ஒரு அமைச்சரும் போகலை. அல்லது ஒரு சீஃப் செக்ரட்டரி போய் வரவேற்றிருக்கணும், சீஃப் செக்ரட்டரியும் போகலை. இது அதை விட அவர்களுக்கு அந்த போய் மாநில புரோட்டோகால் கொடுக்காத ஒன்றும். அதே போல் அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கான ஜனாதிபதிக்கான அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அந்த காவல்துறை முழுமையாக செய்யவில்லை. மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனாதிபதி என்பவர், அதுவும் குறிப்பாக அவங்க ஒரு மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த பழங்குடியின இனத்தை சார்ந்தவர். அவங்க அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்திருக்கும்போது அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக மம்தா பானர்ஜி அவர்களுடைய செயல், இண்டி கூட்டணியுடைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்போ இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இது எல்லாமே அவர் இன்னும் யாருமே அவர் முதல் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு தேர்தல். அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கலை. தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் என்பது எந்தவித கூட்டங்கள். நீங்கள் சிரஞ்சீவி அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம். ஆந்திராவில் சினிமா நடிகர், எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்தது. அந்த கூட்டங்கள்லாம் என்னாச்சு? சகோதரர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்கு? அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியலுக்கு வருகின்ற சகோதரர்கள் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. அதாவது சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் அது அரசியலுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிருச்சாங்க. நேராக பார்க்குறதுல ஒரு நார்மல் கட்டசி இது. ஆனால் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதங்களை நம்ம பார்த்தோம். அவரை ஒரு கவர்னராக பார்க்காம, இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலத்தில் எப்படி இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தி இருக்கிறார்களோ, அவர்களை அவமரியாதை செய்திருக்கிறார்களோ, அதே போலதான் தமிழகத்தில் தொடர்ந்து அவர்களை அவமரியாதை செஞ்சது திராவிட முன்னேற்றம். ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தானே ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எங்களிடத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் எங்கள் கிட்டத்தில் கூட்டணியில் இருக்கிறாங்க. அது நீங்கள் ஏற்கனவே மதுரை கூட்டத்தில் பார்த்தீங்க, மதுராந்த கூட்டத்தில் பார்த்தீங்க, இங்கேயும் திருச்சியிலையும் பார்க்க போகிறீங்க. எங்கள் கூட்டணி இன்றைக்கு திமுகவை விட முன்னோக்கி வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது. பல முறை உங்களுக்கு தெரியும், இது சர்வதேச சூழ்நிலைகளை பொறுத்தது. சர்வதேச சூழ்நிலைகள் தாண்டியும் கூட மத்திய அரசாங்கம் பலமுறை நாம் அதை கண்ட்ரோலில் தான் வைத்திருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றதில் கவனமாக இருந்து கொண்டு